ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ப்ளஸ் சைஸ் நார்மல் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான 8 கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் இந்த சைஸில் எல்லா சைஸ் ப்ளவுஸும் கட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீட்டாக வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணியிருக்கேன். நீங்களும் தைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி கொடுங்க. அப்போ தான் கிளாத் நல்லா லைஃப் கொடுக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ரா எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் மெயின் ஃபேப்ரிக் தைச்சதுக்கப்புறம் சுருக்க அடிக்காமல் இருக்கும். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இது வந்து கிளாத்தை மடித்து தைக்கிறதுக்காக. ப்ளவுஸோட ஹைட் 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்காக எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 இன்ச் விட்டுடலாம். நீங்கள் என்ன சைஸ் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்கன்னாலும் இந்த சீம் அலவன்ஸ் எல்லாம் சேம் இதே தான். செகண்ட் பாயிண்ட் வந்து நெக் வித்து. 44 சைஸ் ப்ளவுஸுக்கு நான் 2.25 இன்ச் வைக்கிறேன் நெக் வித்து. 32 to 36 சைஸுக்கு நெக் வித் வந்து 2.25 இன்ச் வைக்கலாம். 38 40கெல்லாம் 2.5 இன்ச் வைக்கலாம். 40க்கு மேலே போச்சுன்னா 2.75 இன்ச் வைக்கலாம். இதுவே இன்னும் ப்ளஸ் சைஸ் அப்படிங்கும்போது 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு தின்னான ஷோல்டர் வேணும் அப்படின்னா 2.75 இன்ச்சிலேருந்து வச்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். நெக் வித்தில் ஒரு 1/4 இன்ச்சும் ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. இது சீம்காக. பேக் நெக் லென்த் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 8.5 இன்ச் கிட்ட என்னோடய நெக் வித் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நெக்கு கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். கீழே வர வர கொஞ்சம் அகண்டு இருக்கும். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நெக் போடுறது. நெக் லென்த் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 9க்கு மேலே வைக்கும்போது நெக் வித் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஷோல்டர்லேருந்து கழண்டு வர ஆரம்பிச்சிடும். நான் யூ ஷேப் நெக் வைக்கிறேன், ஸோ வரைஞ்சிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் லென்த்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, நம்ம செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 அதிலிருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ் சைஸுக்கு வர வேல்யூ தான் இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்து. எனக்கு வந்து 6.3 இன்ச் வந்திருக்கு. நான் 6 இன்ச்சாக ரவுண்டடாக வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு அந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணாதீங்க, 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 44 இன்ச் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11 இன்ச் வரும். 1.5 இன்ச் மார்ஜினுக்காக விட்டுடலாம். வேஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, ஸோ 9 இன்ச் வரும். 1.5 இன்ச் மார்ஜின்காக ப்ளஸ் 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் வரைக்கும் டாட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர் பண்ணி பார்க்குறேன். 9.5 இன்ச் எனக்கு கரெக்டாக வருது. ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம 6 இன்ச் வச்சதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். ப்ளஸ் சைஸுக்கு கம்மி பண்ணுங்கள். ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸுக்கு அந்த ஆம்லைன் கால்குலேஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழக தான் என்ன சைஸுக்கு என்ன ஆர்ம் ஹோல் வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஈஸியாக. நெக் லென்த்லையும் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு அந்த யூ ஷேப்பில் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். மார்க்ஸ் எல்லாம் நாச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இது நெக் லென்த் வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 இன்ச் சீம்க்கு விட்டுருக்கோம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம்.
ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். நான் ஓப்பன் சைடில் கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கிராஸ் கட் போட போகிறேன். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் கட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து செஸ்ட் ஏரியா ரொம்ப இழுத்து பிடிக்காமல் இருக்கும். ஸ்ட்ரைட் கட் போட்டிங்க கிளாத்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இறுக்கி பிடிச்ச மாதிரி இல்லை அமுத்தின மாதிரியான ஃபீல் இருக்கும். ஸோ ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டை கிளாத் மேலே போட்டுட்டு அவுட்டர் லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சீமுக்கு விட்டோம் இல்லையா இந்த வேஸ்ட் ரவுண்டில், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் மடிச்சிடுங்க. அதெல்லாம் இல்லாமல் அவுட்டர் லைனை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம், அது ப்ளஸ் ப்ளவுஸோட ஹைட்டு. ஸோ 14.5 இன்ச் இருக்கிறத மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட் வச்சு தைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸ் நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறதுக்கும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம 5th பாயிண்ட்டு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணால் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். பேக் பார்ட்டோட அவுட்டர் லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் சேம் அதே தான், அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க. அதே மாதிரி சென்டரில் ஹூக் பட்டி அண்ட் வி பட்டி ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் எக்ஸஸாக நம்ம கட் பண்ண விட போகிறது. ஷோல்டர் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வரைஞ்சி ஒரு 1/2 இன்ச் உள்ள குழிவாக கட் பண்ணிக்கலாம். இப்போது ஹூக் பட்டிக்கிட்டேயும் சைட் ஜாயினிங் கிட்டேயும் நம்ம கிராஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து ரெண்டுமே 2 இன்ச் வச்சுருக்கேன். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு நம்ம செஸ்ட்டை கொஞ்சம் மேலே தூக்கி கொடுக்கறக்கு 2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம 6th பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டு. அந்த பெரிய டாட் நம்ம ஷோல்டர் சென்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கணும். அதாவது நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1 to 1.25 இன்ச்சுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கணும். நான் டாட்டோட ஹைட் 3 இன்ச் வச்சுருக்கேன். ப்ளஸ் 2 சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து 4 இன்ச்சுக்கு இந்த டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் சைட் ஜாயினும் அந்த 2 இன்ச்சை க்ராஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. டாட் மார்க்ஸ் எல்லாம் நாச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இந்த ஹூக் பட்டிக்கிட்ட இருக்க டோட்டல் லென்த்தில் அப்படியே ஹாஃப் என்ன வருதோ அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு 3 இன்ச் வருது. அதிலிருந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். இதுவே ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு 2.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அடுத்தது தேர்ட் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டாட்டையும் செகண்ட் டாட்டையும் நான் கையில் எடுத்து வைக்கிற மாதிரி பிடிச்சி பாருங்கள். தேர்ட் டாட் ஆர்ம் ஹோல் கிட்ட அப்படியே வரும். தேர்ட் டாட் நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
இந்த 3 டாட்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் வந்துட்டு பர்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை அப்பக்ஸ் பாயிண்ட், இல்லை நிப்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு ப்ளஸ் சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்குது. இது ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டில். இதை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டி கட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம 7th பாயிண்ட்டு. இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோம்னா ஷோல்டர் ஜாயினிங் இல்லாமல் டோட்டலாக 14 இன்ச் இருக்குது. இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். பட்டியோட லென்த் பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட் ரவுண்ட் என்ன இருந்துச்சோ அதே தான் எடுத்திருக்கேன், 11 இன்ச்சு. இப்போ பட்டியோட ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 இன்ச் க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச் ப்ளஸ் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிப்போம், அது ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச்சு சீம்க்கு, அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் பட்டியில் மடிச்சடிக்கிறதுக்காகவும் ஒரு 1 இன்ச்சு. டோட்டலாக எனக்கு 3.5 இன்ச் வருது ஃப்ரண்ட் பட்டியோட ஹைட்டு. இப்போ சைட் ஜாயினிங் கிட்ட வர்ற பட்டிக்கு சேம் அதே 2 இன்ச் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்கு, பட்டி மடிச்சடிக்கிறதுக்காகவும் பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காகவும் 1 இன்ச் சீம்க்கு. ஸோ டோட்டலாக 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் ஸ்லைட் கர்வாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக சீம்க்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் எல்லா பக்கமும். ஸோ தைக்கும்போது எல்லாமே ஒரு 1/2 இன்ச்சில் கரெக்டாக தைச்சோம்னா தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் சேம் பேக் பார்ட்டோட ஹைட்லேயே இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 1/2 இன்ச் சீம்க்கு விடுறீங்கன்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரா எட்ஜஸை கட் பண்ணிக்கிறேன். கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்குது. கிளாத் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு ஸ்லீவுக்கு கிளாத் பத்தாது, வேறு வழியே இல்லை, நம்ம அட்டாச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து சீம்க்காக ஒரு 1 இன்ச் மட்டும் விடுறேன். அதாவது ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச்சு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஜென்ரலாக வந்து 1.5 இன்ச் விடுவோம், எப்படி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு விட்டோமோ அதே மாதிரி. இங்கே எனக்கு கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிக்க போகிறேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் டவுன் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக 3.5 இன்ச் மார்க் பண்ணணும் ஷார்ட் ஸ்லீவுக்கு. ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு 3 இன்ச் விட்டால் போதும். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கிளாத் பத்தலை, நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பாடி பார்ட்டில் என்ன மார்ஜின் கொடுத்தோமோ அதே மார்ஜினை ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவில் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கர்வாக வரையும் போது இந்த ஷோல்டர் கிட்ட, அதாவது ஃபோல்டிங் கிட்ட ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அதில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்வாக போடுங்க. நம்ம பாடியில் ஷோல்டரோட வித் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கணும். இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுதான் நம்ம 8th பாயிண்ட்டு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு 0.5 இன்ச்சுக்கு குழிவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள்.
நம்ம எவ்வளோ சீம்க்கு விட்டோமோ அதை எக்ஸாக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.